ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல முதலாவது பாடம் தமிழ் அமுது. அதில் அறிந்து கொள்வோம் அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? நம்ம என்ன அறிந்து கொள்வோன்றது பார்க்கலாம். பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, எனது நாடு. உங்களுக்கு தெரியும் நமது நாடு என்னது? இந்தியா. என்னுடைய தாய்நாடு இந்தியா அப்படின்னு நம்ம டெய்லி பள்ளிக்கூடத்துல வழிபாட்டு தளத்துல நம்ம பாடுறோம் இல்லைங்களா? உறுதிமொழி ஏத்துக்கிறோம். அதனால இங்க நம்ம என்ன எழுத போறோம்? எனது நாடுன்ற இடத்துல இந்தியா, இந்தியா. சரிங்களா? இதே மாதிரி உங்க புக்லையும் எழுதுங்க நீங்க. அடுத்தது 2, எனது மாநிலம். எனது மாநிலம், நம்ம இருக்கக்கூடிய மாநிலம் பேர் என்ன? தமிழ்நாடு. சரிங்களா? சரியா சொன்னீங்க, தமிழ்நாடு. நீங்க வேற மாநிலம் இருந்தா வேற மாநிலம் பேர் கூட எழுதுங்க. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி மாநிலத்திலிருந்து வந்திருந்தா கூட அந்த மாநிலம் பேர் எழுதுங்க. சரிங்களா? எனது மாநிலம் இந்த இல் பாருங்க, எந்த இல் போறோம்னு? தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எனது மாவட்டம். எனது மாவட்டம், நீங்க எந்த மாவட்டமோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உங்க சொந்த மாவட்டம், அந்த மாவட்டத்து பேரு எழுதலாம். உதாரணத்துக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க இங்க எழுதலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, நான் இப்போ தருமபுரி அந்த மாவட்டத்து பேர் எழுதலாங்களா? தருமபுரி. ஸோ உங்க மாவட்டம் என்னவோ அது இந்த 3வது இடத்துல அந்த மாவட்டத்துக்கு பேர் எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது எனது ஊர். எனது ஊர், உங்களுடைய ஊர் எந்த ஊரு, இல்லை நீங்க வசிக்கிற இடம் எந்த இடம், அந்த பேர் இங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு தருமபுரி அப்படின்னா தருமபுரியில நிறைய ஊருங்க இருக்கும். அது எந்த ஊர் அப்படின்றது நீங்க எழுதுங்கன்னா இங்க எழுதுறோம் பாருங்க. நேதாஜி நகர். நேதாஜி நகர். இந்த மாதிரி உங்க ஊர்ல நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த ஊர் பேர் எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது எனது மொழி. உங்க மொழி என்னன்றதை இங்க எழுதுங்க. சில பேருக்கு தமிழ் மொழி தாய்மொழியா இருக்கலாம், சில பேருக்கு உருது, தெலுங்கு, கன்னடா, மலையாளா, ஹிந்தி, அந்த மாதிரி நிறைய மொழி இருக்கும். உங்களுக்கு எந்த மொழியோ அந்த மொழி தாய்மொழி, அதை எழுதுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இங்க தமிழ். எனது மொழி தமிழ். எனது பள்ளி, உங்க பள்ளி என்ன பள்ளியோ அந்த பள்ளி இங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க அவங்க பள்ளி பேர் எழுதுங்க. அவங்க பள்ளி பேர் உங்களுடைய அடையாள அட்டையில இருக்கும், அதை கூட பார்த்து எழுதுங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மாநகராட்சி பள்ளி, அந்த மாதிரி அவங்க பள்ளி பேர் இந்த இடத்துல எழுதுங்க. சரிங்களா? எந்த ஊர்ல அந்த பள்ளி இருக்குதோ அந்த ஊர் பேரையும் எழுதுங்க. அதுதான் சரியா இருக்கும். அடுத்தது எனது வகுப்பு. எனது வகுப்பு என்ன வகுப்பு? 3ஆம் வகுப்பு. ஆ பிரிவு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து எழுதுங்க. பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. 3ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பு. உதாரணத்துக்கு நான் இங்க ஈ பிரிவு எழுதுறேன் பாருங்க. பிரிவு 3ஆம் வகுப்பு ஈ பிரிவு, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்தது என் ஆசிரியர். உங்களுடைய ஆசிரியர் பேர், தமிழ் ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்டு அதை எழுதுங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்க என் நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க பேர் கேட்டு இங்க எழுதுங்க. அப்புறம் வீட்டில் எனக்கு பிடித்தவை. வீட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதுங்க. சில பேர் அப்பா அம்மா கிட்ட விளையாட பிடிக்கும், பேச பிடிக்கும்,
வீட்டில் பெட் அனிமல்ஸ், அதாவது வீட்டு விலங்கு ஏதாவது இருந்தால் அது கூட விளையாட பிடிக்கும். இல்லை தம்பி இருந்தால் தம்பி கூட விளையாட பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இதோ அதை நீங்கள் இங்கே எழுதுங்க. நீங்கள் எழுதலாம், சொன்னமாவே நீங்கள் எழுதலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. விளையாட, விளையாட. அடுத்தது பள்ளியில் எனக்கு பிடித்தவை. பள்ளியில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இப்போ பள்ளிக்கு போனீங்கன்னா நீங்கள் பாடம் படிக்கிறீங்க, அது பிடிக்கும். நூலகத்துக்கு போய் புத்தகம் படிப்பீங்க, அது பிடிக்கலாம் சில பேருக்கு. விளையாட்டு வகுப்பு வந்தால் அதில் போய் விளையாட சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு எழுதுறது, பள்ளியில் போய் எழுதுவது ரொம்ப பிடிக்கும், அது எழுதலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எழுதுங்க. சரிங்களா? நான் பாருங்க, படிப்பது அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். படிப்பது. எனது திறமைகள். உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமை எழுதுங்க. சில பேர் நல்லா அழகா படம் வரைவீங்க, டிராயிங் பண்ணுவீங்க. சில பேர் அழகா பாட்டு பாடுவீங்க, சில பேர் அழகா டான்ஸ் ஆடுவீங்க, நடனம் ஆடுவீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீங்க இந்த இடத்துல எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு டிராயிங் வரைவீங்க நிறைய பேர் அப்படின்னா படம் வரைவது அப்படின்னு எழுதலாம். படம் வரைவது. படம் வரைவது. உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை இங்க எழுதுங்க. நிறைய திறமை இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் எழுதலாம் நீங்க. அடுத்தது என் பெற்றோர். உங்களுடைய பெற்றோர் பேர் இங்க எழுதுங்க. அப்புறம் 14 பெற்றோர் அலைபேசி எண். பெற்றோர் அலைபேசி எண் இங்க எழுதுங்க. அவ்வளவுதான். அறிந்து கொள்வோம்ல, நம்மளை பத்தி டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி எழுதி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது போலாங்களா? பாருங்க, இங்க ஒரு அருமையான விளையாட்டு கொடுத்துருக்குறாங்க. மொழியோடு விளையாடு. ஒரு விளையாட்டு சொல்லியிருக்காங்க. அருமையான விளையாட்டு. நீங்க உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடுங்க. இது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரம் பாருங்க. தொட்டால் சுருங்கி. இந்த விளையாட்டு பேரு தொட்டால் சுருங்கி. எப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன் பாருங்க. மாணவர்கள் வட்டமாக நிற்க வேண்டும். இந்த மாதிரி வட்டமாக நின்றுக்கணும் மாணவர்கள். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் கைப்பிடிச்சு இந்த மாதிரி நின்றுக்கணும். இந்த மாதிரி நின்று நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க தானே, இந்த மாதிரி நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து உங்கள் வகுப்பில் இது மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு மாணவன் வட்டத்திற்கு வெளியே சுற்றி ஓடி வர வேண்டும். ஒரு மாணவன் என்ன பண்ணணும்? இங்கே வெளியே இருக்கணும், வட்டத்துக்கு வெளியே இருக்கணும். அந்த மாணவன் என்ன பண்ணணும்? இந்த மாணவர்களை சுற்றி ஓடி வந்துட்டே இருக்கணும். இப்படி ஓடி வந்துட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, ஓடி வரும் மாணவன் நிற்கின்ற யாராவது ஒரு மாணவன் முதுகில் தொட்டு ஒரு சொல்லை கூற வேண்டும். ஸோ இப்படி சுற்றி ஓடி வந்துட்டே இருக்கிற அந்த மாணவன் யாராவது ஒரு மாணவனை தொட்டு ஏதாவது ஒரு சொல்லை கூற வேண்டும். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு. விலங்கு அப்படின்ற ஒரு சொல்ல அந்த மாணவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சொல்லில் முடியும் எழுத்தை முதலாக கொண்டு வேறு ஒரு சொல்லை தொடப்பட்ட மாணவன் கூற வேண்டும். ஸோ இந்த மாணவனை விலங்குன்னு சொல்லி வெளியே சுற்றி வர மாணவன் தொட்ட பின்னாடி இந்த மாணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க முடியுது இல்லைங்களா? விலங்குன்னா கூன் தானே முடிஞ்சிருக்குது. முடிகிற சொல்லுல இருக்கக்கூடிய எழுத்தை கூறணும் இந்த மாணவன். என்ன உதாரணத்துக்கு இங்க கூன் முடிஞ்சிருக்குங்களா? இந்த மாணவன் என்ன பண்ணணும்? குருவி அப்படின்னு சொல்லணும் இந்த மாணவன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அவன் சொல்லை கூறிவிட்டால் ஓடி வரும் மாணவனே மீண்டும் ஓடி வந்து வேறு ஒரு மாணவனை தொட்டு வேறு சொல் கூற வேண்டும். ஸோ இந்த மாணவன் சரியா சொல்லிட்டான். அதனால இந்த சுத்தி வர மாணவன் என்ன பண்ணணும்? திரும்பவும் சுத்தி வரணும். அதே மாதிரி சுத்தி வந்து வேற ஒரு மாணவனை தொட்டு வேற ஒரு சொல்ல கூறணும். இப்படி செஞ்சுட்டே இருக்கணும். தொடப்பட்டவன் சரியாக கூறவில்லை என்றால் அவன் ஓடி வர வேண்டும். இப்ப பாருங்க, இந்த மாணவியை தொட்டுட்ட பின்னாடி இந்த மாணவி சரியாக கூறவில்லை என்றால் இந்த ஓடி வரக்கூடிய மாணவன் இந்த இடத்துல நின்றுக்கணும். இந்த மாணவி திரும்பவும் ஓடணும். இந்த மாணவி ஓடி வேற ஒரு மாணவனை தொடணும். சரிங்களா? இவ்வாறு விளையாட்டை தொடரலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், இங்க விலங்கு அப்படின்னா கூல முடியுது. கூ வந்து குருவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். வீல ஏதாவது ஒரு சொல்ல அடுத்த மாணவன் ஆரம்பிக்கணும். விளையாட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்க, நிறைய சொல்லு இருக்கு. அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க.
நீங்க 2ஆம் வகுப்புல படிச்சது தான். இது 2ஆம் வகுப்புலயும் இருக்குது. சொல்லோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, முடிவும் முதலும்னே கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, கும்மி. கும்மி அப்படின்னா மீல முடியுதா பாருங்க, இங்க மிளகுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கூல முடியுது, கூ. குரங்கு. திரும்பி கூல ஆரம்பிச்சிருக்கு, குருவி. வீல முடிஞ்சிருக்குது. ஸோ இங்க வீல எப்படி ஆரம்பிக்கிறோம், விறகு. இங்க பாருங்க திரும்பி கூ, கூல முடியுது, கும்மி. அப்படிதான் பாருங்க, குரங்கு, குருவி, விறகு, கும்மி, மிளகு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் விளையாட்டு. இங்க வேற கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆமை. மயில முடிஞ்சிருக்கா, மைனா. எறும்பு பூல முடிஞ்சிருக்கு, புறா. குகை கையில முடிஞ்சிருக்கு, ஸோ கைக்குட்டை. இங்க பாருங்க, சிறகு, கு. குயில். சிரிப்பு, பூ. புத்தாடை. அடுப்பு, பூ. புகை. அம்மி, மீ. மிளகு. அந்த மாதிரி நிறைய வார்த்தைங்க. நீங்களா புது புது வார்த்தையை கத்துக்கணும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கத்துக்கோங்க, இது ஒரு விளையாட்டு, அருமையா விளையாடலாம் பாருங்க. அவங்களாம் விளையாடுறாங்க பாருங்க, நீங்களும் விளையாடுங்க. அடுத்தது பாருங்க, செயல் திட்டம். உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, நீங்களே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. இது கேட்டு எழுதி வரலாமா? என்ன எழுதணும், கேட்டு எழுதி வரணும். தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் பாடல்கள் 2ஐ எழுதி வருக. ஸோ கேட்டு எழுதி வரணுமா தான் உங்களுக்கு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. என்னது, தமிழ் மொழியினுடைய சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் ஏதாவது 2 எழுதிட்டு வரணும். நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? அதை நீங்க கேட்டு அழகா எழுதி உங்க ஆசிரியர் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க, சரிங்களா? அதான் உங்களுக்கு செயல் திட்டம். அருமையா எழுதுங்க பாருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். நீங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த பாடலை பாடியவர் பாரதியார் அவர்கள். இந்த பாடல்லையும் இன்னும் இருக்கு. அடுத்த வகுப்புக்கு போகும்போது நீங்க இன்னும் இந்த பாடல்ல படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, பாய்.